ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை பேராசை ராஜா. சிங்கப்பூரியை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் நரசிம்ம மகாராஜா. அவர் ரொம்ப நல்ல ராஜா. நாட்டு மக்கள் ஹாப்பியாக எந்த குறையும் இல்லாமல் இருந்தாங்க. அவரோட படை பலத்தாலையும் போர் யுக்தியினாலையும் நாடும் பாதுகாப்பாக இருந்துச்சு. ராஜாவுக்கு அவரோட ஃபேமிலின்னா அவ்வளோ பிடிக்கும். அவரோட குழந்தைங்கள பார்த்தாலே எல்லா டென்ஷனும் போய் உற்சாகமாகி விளையாட ஆரம்பிச்சிருவார். நரசிம்ம மகாராஜாவுக்கு ஒரே ஒரு வீக்னஸும் இருந்துச்சு. அது அவரோட பேராசை. எதுலேயும் சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுவார். நிறைய செல்வம் சேர்க்கணும்னு என்னென்னமோ பண்ணுவார். அதுவும் தங்கம்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அதுவே பிற்காலத்தில் அவருக்கு ஆபத்தாக போச்சு. எப்படியாச்சும் நிறைய செல்வம் சேர்க்கணும்னு நினச்ச ராஜா அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டி தவம் இருந்தார். ரொம்ப நாள் அசையாமல் தூங்காமல் சாப்பிடாம தவம் இருந்தார். அப்படி தவம் இருந்த நரசிம்ம மகாராஜா முன்னாடி ஒரு தேவதை வந்து, கண் திற நரசிம்மா, உன் தவத்தால் நான் மனம் குளிர்ந்தேன், வேண்டிய வரம் கேள் அப்படின்னாங்க. உடனே கண் திறந்து தேவதையை வணங்கின ராஜா, தேவதையே, நான் கையால் தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு வரம் கேட்டார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சிருச்சு. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே பக்கத்தில் இருந்த கல்லை தொட்டு பார்த்தாரு. அது அப்படியே தங்கமாக மாறிடுச்சு. ராஜாவால் நம்பவே முடியல. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். சின்ன சின்ன பொருளாக தொட்டு தொட்டு பார்த்தாரு. எல்லாமே தங்கமாகிடுச்சு. பெரிய வெற்றி கிடைச்ச பெருமிதத்தோட அரண்மனைக்கு போனார். வரம் வாங்கிட்டு வந்த ராஜாவுக்கு வாசலில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தாங்க. அதை தாண்டி உள்ளே போகிறப்போ ராஜா அரண்மனை கதவை தொட்டார். அது தங்கமாக மாறிடுச்சு. அதை பார்த்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அரண்மனை சுவரை தொட்டார். அதுவும் தங்கமாக மாறி தகன்னு மின்னிச்சு. மக்கள் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிச்சாங்க. ராஜாவுக்கோ ஒரே பெருமை. தான் வாங்கிட்டு வந்த வரத்தோட வித்தையை காட்ட நேர ராணியை தேடி போனார். ராணிக்கிட்ட சொன்னதும், இது நமக்கு தேவையா மகாராஜா? நம்மக்கிட்ட இருக்கிற செல்வமே போதுமே, ஏன் இந்த பேராசைன்னு கேட்டாங்க. தன்னோட பெருமையை உணராத ராணியை திட்டிட்டு ராஜா தன்னோட அறைக்கு போனார். பல நாட்களாக சாப்பிடாம இருந்ததால் ராஜாவுக்கு பயங்கர பசி. அங்கே இருந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டா டங்குன்னு சத்தம் வந்துச்சு. எடுத்து பார்த்தா பழம் தங்கமாக மாறி இருந்துச்சு. ஐயோன்னு பதறினாரு ராஜா. வேற பழத்தை எடுத்தாரு. அதுவும் தங்கமாக மாறிடுச்சு. தண்ணியாச்சும் குடிக்கலான்னு எடுத்தா கூஜாவோடு சேர்ந்து அதுவும் தங்கமாக மாறிடுச்சு. ஐயோ, தெரியாமல் இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டோமேன்னு வருத்தப்பட்டார் ராஜா. சோகமாக அங்கேருந்து வெளியே போய் தோட்டத்தில் நடந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணார். தோட்டத்தில் ஒரு பெரிய மாமரம் இருக்கும். ராஜா சின்ன பையனாக இருந்தப்போ இருந்தே அந்த மரம் இருந்தது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச மரம். எவ்வளோ சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த மர நிழலில் மரத்தில் சாஞ்சு உட்காந்தா பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். மரம் இதமாக காற்று வீசி கவலைகளை போக்குற மாதிரி அவருக்கு தோணும். கையில் தொட்டாதானே பிரச்சனை, முதுக சாய்ச்சி உட்காந்தா ஒன்றும் ஆகாதுன்னு போய் மரத்தில் சாஞ்சு உட்காரு. மரம் தங்கமாக மாறலை. அப்பாடான்னு இருந்துச்சு ராஜாக்கு. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தாரு. இதமான காற்று மனசுக்கும் இதமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பசிச்சிச்சு. நம்ம கையால் எடுத்து சாப்பிட்டாதானே தங்கமாக மாறிடும், பேசாமல் யாரையாச்சும் ஊட்டி விட சொல்லலான்னு அரண்மனைக்கு போக எந்திரிச்ச ராஜாவுக்கு பசி மயக்கத்தில் தலை சுற்றிச்சு. டக்குன்னு பேலன்ஸ் பண்ண மரத்தை பிடிச்சி விழாமல் தப்பிச்சிட்டாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் ராஜாவுக்கு கண்ணே தெளிவாக தெரிஞ்சிச்சு. பார்த்தா அவரோட மாமரம் தங்கமாக மாறிடுச்சு. அது மரமாகவே இல்லை, அதில் காற்றும் இல்லை. ராஜா நொந்தே போயிட்டாரு. கண்களில் கண்ணீர் தேங்க ராஜா சோகமாக அரண்மனைக்கு நடந்து வந்துட்டு இருந்தார். தூரத்தில் இருந்து அவரை பார்த்த குட்டி இளவரசன் அப்பான்னு ஓடி வந்தான். நரசிம்ம மகாராஜாவுக்கு தான் அவரோட குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. இளவரசனை பார்த்ததும் எல்லாமே மறந்து போய் அப்படியே தூக்கிட்டாரு. அடுத்த செகண்ட் இளவரசன் அப்படியே தங்க சிலையாக மாறிட்டான். அதை பார்த்ததும் அதிர்ந்து போன ராஜா, ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டேன்னு கத்துனாரு. சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க. என் பேராசையால் எல்லாமே போச்சே, ஆசையாக வந்த மகனை இப்படி சிலையாக்கிட்டேனேன்னு கதறி அழுதாரு. இதுக்கு இப்போவே ஒரு முடிவு கெட்டுறேன்னு சொன்ன ராஜா மறுபடியும் தவம் இருக்க போனார். முன்னை விட அதிக நாள் உண்ணாமல் உறங்காமல் நின்னே கடும் தவம் செஞ்சார். பல நாட்களுக்கு அப்புறமா அதே தேவதை வந்தாங்க. இப்போ என்ன வர வேணும், நல்லா யோசிச்சு கேளுன்னு சொன்னாங்க. உடனே நரசிம்ம மகாராஜா, என் தவறை உணர்ந்துட்டேன்,
எனக்கு கொடுத்த வரத்தை திரும்பி எடுத்துக்கங்க. அதே மாதிரி நான் தொட்டு தங்கமாக மாறின எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரி மாறிடணும்னு கேட்டார். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மறைஞ்சாங்க தேவதை. நிம்மதி பெருமூச்சு விட்ட ராஜா கீழே கிடந்த கற்களை தொட்டு பார்த்தாரு. எதுவுமே தங்கமாக மாறலை. நேராக அரண்மனைக்கு போனார். அரண்மனை தங்கமாக இல்லை, சாதாரண கல் அரண்மனையாக தான் இருந்துச்சு. உள்ளே போன ராஜாவுக்கு தங்கமாக மாறியிருந்த அவரோட செல்ல மகன் ஓடி வந்து கட்டி பிடிச்சான். அப்போ தான் அவருக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. அரண்மனையே தங்கமாக மாறினப்போ இருந்ததை விட இப்போ ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் ராஜா என்றைக்குமே பேராசைப்படவே இல்லை. இருந்த செல்வத்தோட குழந்தைகள், நாட்டு மக்கள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார். பேராசை பெருநஷ்டம்னு இப்போ புரிஞ்சுதா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.